இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. எல்லாமே கையில உள்ள ஸ்மார்ட் போன்ல முடிவடைஞ்சிருது. நாம தேவையான பொருட்கள் முதல் சேவைகள் வரை வீட்டில இருந்தே வெளியே போகாம ஆர்டர் செஞ்சு பெற முடியுது. டிக்கெட் புக்கிங், ரீசார்ஜ், பில் கட்டுறது எல்லாமே ஆன்லைன்ல முடிவடையுது. இப்போ வங்கி கடன்கள் கூட ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடிகிறது அப்படிங்கறதே சிறப்பம்சம் தான். இப்படிதான் தங்க நகை கடனும் டிஜிட்டல் முறையில வந்துருச்சு. இது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. ஏற்கனவே வங்கியில நகை கடன் வாங்க தாமதம், சிரமம் போன்ற பல்வேறு காரணங்களால நிறைய பேரு நகைய அடகு கடைகள்ல வைப்பதையே விரும்புறாங்க, அதிக வட்டியா இருந்தாலும். ஆனா இப்போ டிஜிட்டல் முறையில நகை கடனுக்கு விண்ணப்பிக்கலாம், அதுவும் வீட்ல இருந்தே. உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் வங்கியின் மொபைல் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் போனை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நகை கடன் பகுதியில் சென்று தங்கத்தினுடைய எடை, தூய்மை, அதாவது 18, 22, 24 கேரட் இந்த விவரங்களை உள்ளிடணும். இதோடு தங்க நகை கடன் இஎம்ஐ கால்குலேட்டர் மூலமா உங்களுக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும், மாதம் எவ்வளவு இஎம்ஐ கட்டணும், எவ்வளவு கால அவகாசம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கலாம். ஆனா தங்கத்தின் தூய்மையை உறுதி செய்ய நீங்க வங்கி கிளைக்கு செல்லணும். அங்கதான் தங்கம் சரிபார்க்கப்படும். அதற்கு பிறகு தேவையான தொகை உங்கள் வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படும். இது போன்ற சுலபமான முறையை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் இந்த தகவலை எல்லோரும் தெரிந்து கொண்டு பயன்பெறணும். தங்க நகை கடன்ல சமீபத்துல சில மாற்றங்களும் வந்துள்ளதால விண்ணப்பிக்கும் முன்னாடி அதை பற்றிய விவரங்களை வங்கியின் அதிகாரப்பூர்வ சேனல் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு டிஜிட்டல் மாற்றம் நம்மை முன்னேற்றும் ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது.